வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பயிற்சித்தாள் 2 பார்க்க போகிறோம்மா. இது தமிழ் கும்மியிலேருந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் கும்மி பாடலை நீங்கள் ஒரு முறை என்ன செஞ்சுக்கோங்க, படித்து பார்த்துக்கோங்க. அதிலிருந்து தான் உள்ள கொஷின் ஒரு 10 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிப்பா, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்க்க போகிறோம். பின் வருவனவற்றுள் கும்மி கொட்டுதல் என்பது டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. அதில் சரியான விடை எது அப்படின்னா, கைகளை கொட்டி ஓசை எழுப்புவதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கும்மின்னு சொல்லுவோம். சரியா? செகண்ட் ஒன் பாருங்கள். கோதையர் என்னும் சொல் யாரை குறிக்கிறது? பாடல் வரியிலேயே சொல்லியிருக்காங்க, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. அப்போ கோதையர் அப்படின்னா பெண்களை குறிக்கக்கூடியது, பெண்டீர் அப்படின்னா பெண்கள்மா. அப்போ சரியான விடை இங்கே பெண்டீர் இல்லை, இங்கே பெண்கள்னு கொடுத்துருந்தாலும் அது ஆன்சர் கரெக்டு தான். அப்போ கோதையர் என்னும் சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னா பெண்டீர் அப்படின்றவங்கள குறிக்குது. 3வது கொஸ்டின், இளம் கோதையர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இளமை ப்ளஸ் கோதையர்னு பிரிக்கணும். 4th ஒன், ஒரு பத்தி கொடுத்துருக்காங்கப்பா. அந்த பத்தியை படிச்சுட்டு ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதற்கான விடை நம்ம எழுத போகிறோம். சரியா? பத்தியை பாருங்கள். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு கீழே 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தமிழின் புகழ் டேஸ் திசைகளிலும் பரவிட வேண்டும்னு. நமக்கு முதல் வரியிலேயே இருக்குது, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கும்மி கொட்டுங்கள்னு. சரி பாப்பா, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிட வேண்டும் அப்படின்றதான் சரி. அடுத்தது, தமிழ் நூல்கள் டேஸ் போன்றவை அப்படின்னா நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு ஊற்று போன்றவை தான் தமிழ்மொழி. சரி, அப்போ தமிழ் நூல்கள் அறிவு ஊற்று போன்றவைன்றது எழுதணும். அடுத்தது, சரியா தவறா? கடல் பெருக்கிற்கும் அழியாதது நம் தமிழ்மொழி. கரெக்டு, சரி. ஆன்சர் சரின்னு எழுதணும். ஊழி என்ற சொல்லின் பொருள் ஊற்று என்பதாகும்னு கொடுத்துருக்காங்க. ஊழி அப்படின்னா சரியான பொருள் என்ன அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதியை குறிக்கக்கூடியதை தான் நம்ம ஊழின்னு சொல்லுவோம். சரியாம்மா? ஆனால் இங்கே ஊழி அப்படின்றதற்கு பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது? தவறு. அடுத்தது 6, தமிழ்மொழி எவற்றை எல்லாம் கடந்து நிலைத்து நிற்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்மொழி எவற்றை எல்லாம் கடந்து நிலைத்து நிற்கிறது? பெரும் கடல் சீற்றம் கால மாற்றம் இவற்றையெல்லாம் கடந்து நிலைத்து நிற்கின்றது அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்தது, ஒத்த ஓசை அமையாத இணையை கண்டறிக. ஓசை அப்படின்னா ஒரே மாதிரியான சவுண்டு வரக்கூடியதுப்பா. இங்கே உங்களுக்கு ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 கொட்டு 8, கடைசி 2 வந்திருக்கு. ஆலி ஊழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூண்டவர் மேதினி, பொய் மெய்யின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பூண்டவர் மேதினி அப்படின்றது தான் ஒத்த ஓசை இல்லாமல் இருக்குது. அடுத்தது 8வதுமா, கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு மொத்தம் ஒரு 6 நூல் கொடுத்துருக்காங்க. அழகின் சிரிப்பு, கொய்யாக்கனி, பாஞ்சாலி சபதம், நூறாசிரியம், குயில் பாட்டு, பாவிய கொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 நூல் கொடுத்துருக்காங்க. இதில் பெருஞ்சித்திரனார் எழுதின நூலை மட்டும் வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இது யார் யாரோட நூல் கொடுத்துருக்காங்கன்றதை பிரிக்க தெரியணும். அழகின் சிரிப்பு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு இது எல்லாமே பாரதியாரோட நூல்கள். சரியாம்மா? அப்போ அது போக கொய்யாக்கனி, நூறாசிரியம், பாவிய கொத்து இந்த 3 தான் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். அப்போ ரவுண்ட் பண்ணும்போது என்ன செஞ்சுருங்க, கொய்யாக்கனி, நூறாசிரியம், பாவிய கொத்தை ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்து 9வது கொஸ்டின், உங்களுடைய ஞாபகத்திறனை சோதிப்பதற்கான ஒரு வினாமா. உங்கள் பகுதியில் பாடப்படக்கூடிய ஏதேனும் ஒரு நாட்டுப்புற பாடலை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா கிட்டேயோ தாத்தா கிட்டேயோ கேட்டு என்ன செய்யுங்க, ஒரு பாடலை இதில் எழுதுங்க. அடுத்து 10வது வினா பாருங்கள். பாடல் அடிகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. பாடலில் ஆலி அப்படின்றதோட பொருள் என்னது அப்படின்னு பாருங்கள். கடல். ஆலி அப்படின்னா கடல் அப்படின்றது பொருள். அடுத்தது, பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துள்ள சொற்களை என்னன்னு எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாடலில் பாருங்கள், ஊழி, ஆலி, அழியாமலே
இந்த இதில் எல்லாமே இரண்டாவது எழுத்து எல்லாம் லீ அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எதுகைன்னு சொல்லுவோம். அதுவே முதல் எழுத்து ஒன்றி வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நாம் மோனைன்னு சொல்லுவோம். சரியாம்மா? அடுத்து எதிர்ச்சொல்மா, பெரும் அப்படின்னா சிறும் அப்படின்றது எதிர்ச்சொல், முற்றும் அப்படின்னா முடிவுன்றது பொருள். அப்போ முடிவுக்கு ஆரம்பம், தொடக்கம், ஆரம்பம் அப்படின்றது எதிர்ச்சொல். நன்றிம்மா. இதை எழுதி அடுத்த வாரம் கொண்டு வந்து மிஸ்கிட்ட ஒப்படைச்சிருங்க.